பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை திரும்ப இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களைப் போல எல்லாவற்றுக்கும் சரி செய்து கொண்டு காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற தலைவர் அல்ல. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டில ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதுல உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.